எனக்கு நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க அந்த நோபல் பரிசு. நானும் அந்த குழந்தையா இருக்கோம் பார்த்தீங்களா? இது வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வந்த தம்பதிக்கு ஹோமியோ மருந்து மூலியமா மருந்து கொடுத்து கன்சீவ் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 10 மாசம் குழந்தைய கையில கொடுத்து இந்த கிஃப்டையும் கையில கொடுத்துட்டு போனாங்க. இந்த கப்பலுக்கு 2011 கல்யாணம் ஆயிருக்கு. யூனிகார்னுவேட் யூட்ரஸ் அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணி இனிமேல் குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொன்ன கப்பல் 2023 நமக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. 24 கன்சீவ் வராங்க, 25 குழந்தை பெற்றுறாங்க. இந்த அவார்டு எதுக்கு கிடைச்சதுன்னா, அந்த குழந்தை கிரானிக் பிராங்கைட்டிஸ், ஸ்வீட் சாப்பிட முடியாது, சாக்லேட் சாப்பிட முடியாது, ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, அந்த குழந்தையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எல்லாம் சாப்பிடலான்னு சொன்னதுனால அந்த குழந்தை இந்த ஆர்கேங்கலோ ரஃபேல் அப்படிங்கிற இந்த சிறுவத்தை வந்து நோபல் பரிசாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னதான் இதுமாரி பெரிய பெரிய அவார்டு கிடைச்சாலும் அன்பு மருத்துவர் அவார்டு February 1 இந்த அவார்டு எனக்கு கிடைச்சிது. போன வருஷம் 2025 இந்தியன் மெடிக்கல் அவார்ட்ஸ் இந்த அவார்டு கொடுத்தாங்க. என்னதான் இவ்வளோ பெரிய பெரிய அவார்டு கிடைச்சாலும் இதுதான் ஒரு டாக்டருக்கு வந்து நோபல் பரிசு. இந்த மாதிரி நோபல் பரிசு எல்லா ஹோமியோ டாக்டருக்கும் கிடைச்சிருக்கும். ஸோ ஹோமியோபதி டாக்டர்ஸ் அவுட் தேர், நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் கிடைச்சு இந்த மாதிரி நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்குன்றத கமெண்ட்ஸில் போடுங்க. இது ஹோமியோபதி மருந்து வேலை செய்யும், ஹோமியோ மருத்துவம்னா யாரு, எவ்வளோ எஃபிஷியன்ட் நம்மளே தோலை தட்டிக்கிற தருணம், நாமளே முத்தம் கொடுத்துக்கிற தருணம்.